எல்லாம் ஆவலோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரும்புச்சடையிலிருந்து வந்த வாசகர் வெற்றி பெற்றிருக்காங்க. கரும்புச்சடை 21F செல்லா ராவுத்தர் ஸ்ட்ரீட்டை சேர்ந்த சகோதரர் MS ஷபீர் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. சகோதரர் MS ஷபீர் வின் பண்ணியிருக்காங்க. இவர் நாளை நடைபெறவிருக்கும் ஃபைனல்ஸ், அதாவது இறுதி சுற்றுல கரண்ட் டிவி ஸ்டுடியோல நேருக்கு நேராக போட்டியிட போகின்றார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 பேருக்கு மினி லைப்ரரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைய போட்டியாளர்கள் பிளஸ் நாளைக்கு இந்த போட்டியாளர் யாரு இந்த மினி லைப்ரரி வாங்குறத நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த MS ஷபீர் நாளை இந்த கரண்ட் டிவி அரங்கிலே நேருக்கு நேராக கேள்வி கணைகளுக்கு பதிலளிக்க போகின்றார். திருக்குறானை நீங்கள் அறிந்து கொள்ள, அதன் கருத்துக்களை புரிந்து கொள்ள இதோ இனிய தமிழில் எளிய நடையில் தேவையான விளக்கங்களுடன் திருக்குரான் தமிழாக்கம். விலை ரூபாய் 290, தபால் செலவு ரூபாய் 30. திருக்குரான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அன்பிற்றினிய நேயர்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இம்மாமனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெறும் இஸ்லாமிக் டெலிவிஷன் இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல் சுற்று முடிவடைந்து, அரையிறுதி சுற்று முடிவடைந்து, இதோ இறுதி சுற்றிலே இறுதி நபரை எதிர்கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். 4 நபர்களில் நேற்று இருவர் 5 கேள்விகளுக்கு பதில் கூறினார்கள், இருவர் 4 கேள்விகளுக்கு பதில் கூறினார்கள். தபால் கார்டு மூலமாக போட்டிக்கு விடையளித்த நபர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர் இன்று நம்மிடையே இருக்கின்றார். அவர் எப்படி கேள்விகளுக்கு பதிலளிக்க போகின்றார் என்பதை பொறுத்தே இந்நிகழ்ச்சி இருக்கும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளருக்கு சுவாரஸ்யம் உண்டோ இல்லையோ, உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்கிறது. இவர் எப்படி பதில் சொல்ல போகிறார் என்ற ஆர்வம் உங்களுக்கு உள்ளது என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன, இன்றைய போட்டியாளரை தேர்வு செய்யலாமா? இதோ நம்மிடையே வந்திருக்கும் சகோதரர் MS ஷபீர். உங்களை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் MS ஷபீர் அலி. நான் +2 மண்புலூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். கரும்புக்கடையில் வீடு. இவரை பத்தி இன்னொரு இது சொல்லணும்னா, கடந்த முறை நோன்பு மாதத்தில் இஸ்லாமிக் டெலிவிஷன் நடந்த போது STD பூத்துல இருந்து, லோக்கல் பூத்துல இருந்து அந்த அந்த இரவு நேரம் கூட, வைகரை நேரத்துல கூட பூத்துல இருந்து போன் பண்ணது மட்டுமல்லாமல் பரிசையும் வென்றுள்ள, அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவருக்கு இன்று நாம் கேள்வி கணக்குகளை தொடுக்கலாம். அவர் எப்படி பதில் அளிக்க போறார்ன்றத நானும் நீங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டியை தொடங்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும். 8 questions இருக்கு. ஃபர்ஸ்ட் question சரியா தவறா எனும் அடிப்படையில இருக்கும். செகண்டும் தேர்டும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 சாய்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும். பாக்கி 5 கேள்விகளுமே டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் question, இறை செய்தியை, தூதை கொண்டு வரும் வானவரின் பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரியா தவறா? சரி. சரி, உறுதியா இருக்கீங்க? ஆமா. ஓகே. சோ தூது கொண்டு வரும், இறை செய்தியை கொண்டு வரும் வானவரின் பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான பதில். சரி என்பது சரியான பதில். உங்களுக்கான செகண்ட் question, இது வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தனக்கு ஒரு மகன் வேண்டும், அதாவது இறை செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு மகன் வேண்டும் என பிரார்த்தித்த இறை தூதர் நபி யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இறை செய்தியை சமர்ப்பித்த தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என பிரார்த்தித்த இறை தூதர் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப யோசிச்சு பதில் சொல்றீங்க. டவுட்டா? கெஸ் பண்றீங்க. ஓகே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி கரெக்ட் ஆன்சரும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தான். அவருடைய மகன் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, 2 questions கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான தேர்ட் question, அதாவது இறைவன் குர்ஆன்ல குறிப்பிடும் போது ஒவ்வொரு உயிரினத்தையும் எதிலிருந்து படைத்ததாக இறைவன் கூறுகின்றான்? ஒவ்வொரு உயிரினத்தையும் எதிலிருந்து படைத்ததாக இறைவன் கூறுகின்றான்? மண், நீர், நெருப்பு.
கேள்வி ஒரு டைம் ஒவ்வொரு உயிரினத்தையும் எதிலிருந்து படைத்ததாக இறைவன் கூறுகின்றான்? மண், நீர், நெருப்பு. மண். மண். வித்தியாசங்க. அதாவது மனிதன் படைக்கப்பட்டது மண். 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 ஓகே, ஆனா இதோட கரெக்ட் ஆன்சர் நீர் என்பதுதான் சரியான பதில். நம் மனிதன் படைக்கப்பட்டது மண், ஆனால் ஒவ்வொரு உயிரினத்தையும் படைக்கப்பட்டது வந்து நீரின் மூலமாக 21வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகின்றான். உங்களுக்கான 4வது கேள்வி, இது வந்து ஒரு ஹதீஸ், ரொம்ப ஈஸியான ஒரு ஹதீஸ் தான். உலகம் சுவனத்தில் டேஷ் வைக்கும் இடம்தான். சாட்டை வைக்கும் இடம். முடிச்சா சொல்லிட்டீங்க. கரெக்ட் ஆன்சர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்றாங்க. அதாவது இந்த உலகம்ன்றது ரொம்ப சின்னது. ஒரு சாட்டைன்றது பார்த்தா நம்ம படுக்கிற அளவுதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த உலகம் இருக்கு. அந்த அளவு சின்ன அற்பமான இடம்ன்றது உலகம். சரியான பதில். 3 questions கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்ப 4th question, இது ஹதீஸை பற்றிய ஒரு கேள்வி, ஈஸியான கேள்விதான். எத்தகைய கல்வியாளர்கள் சுவனத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்? திருமதி எனும் ஹதீஸ் கிரந்தத்திலே இது பதிவாகியுள்ளது. எத்தகைய கல்வியாளர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது? 3 வகையினரை சொல்றாங்க. அவங்க யாரெல்லாம்? 3மே நீங்க சொல்லணும். அது பிறருக்காக வேண்டி கற்று தன்னை ஒரு அறிஞர் என்று கூறுவதற்காக வேண்டி கற்றவர். அந்த கல்வி வச்சு பணம் சம்பாதிக்கிறது. இன்னொன்னு, கல்வி வச்சு பணம் சம்பாதிப்பது. இல்ல ஞாபகம் இருக்கிறதா, பட் வரமாட்டேங்குது. டைம் ஆயிட்டு. கல்வி வச்சு பணம் சம்பாதிப்பது, கல்வியை தவறான தன்னுடைய சொந்த யூஸ், தன்னுடைய சொந்த இதுக்காக வேண்டி யூஸ் பண்றது. இது 3. சரி, ஆன்சர் பார்த்துக்கலாம். நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இதனுடைய கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, நீங்க 3மே இதுல வருமானது சந்தேகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, அறிஞர்களை வெற்றி கொள்ள வேண்டும், மற்றவர்களை வெற்றி கொள்ளணும் என்கின்ற அதன் அடிப்படையில் கல்வி கற்பவர்கள். 2வது யாருன்னா, அறிவியினர்களுடன் வாதம் புரிய வேண்டும், வாதம் பண்றதுக்காக கல்வி கற்கின்றவர்கள். 3வது தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல கல்வி கற்பவர்கள். இவர்கள் 3 வகையினர் சுவனத்திற்குள் நுழைய மாட்டார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். திருமதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் இது பதிவாகியிருக்கு. ஓகே, உங்களுக்கான 6வது கேள்வி. இது நல்லா போன கேள்வி நீங்க தவறா சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க 3 கேள்விதான், 5 கேள்விகள்ல 3 கேள்விதான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்ப 6வது கேள்வி, இது குர்ஆனை பற்றியது, ஈஸியான ஒரு கேள்விதான். மகத்துவமிக்க வசனம் என்று எதை கூறுகின்றோம்? அது எந்த அத்தியாயத்தில் வருகின்றது? மகத்துவமிக்க வசனம் என்று எந்த வசனத்தை கூறுகின்றோம்? அது எந்த அத்தியாயத்தில் வருகிறது? மகத்துவமிக்க வசனம் என்று எந்த வசனத்தை குறிப்பிடுகிறோம்? அது எந்த அத்தியாயத்தில் வருகிறது? எந்த சூறாவில் வருகிறது? அல்-பக்ரா அத்தியாயம். வசனம் அதாவது எந்த வசனத்தை குறிப்பிடுகின்றோம்? டைம் போயிட்டு இருக்கு, டைம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க. ஆக்சுவலி இது ஈஸியான ஒரு கேள்வி. இது நேரில் பார்த்திருக்க பலர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆயத்துல் குர்சின்னு சொல்ற இல்லையா, அதுதான் சொல்றது. ஆயத்துல் குர்சி, அல்லாஹ் லா இலாஹ, அதாவது இறைவனை பற்றியே அந்த வசனம் இருக்கும். இறைவனுடைய மகத்துவத்தை பற்றி அந்த வசனம் இருக்கும். அதுதான் மகத்துவம் மிக்க வசனம்னு சொல்லப்படுறது. நீங்க சொன்ன மாதிரி அல்-பக்ரா அத்தியாயத்துலதான் இருக்கு. ஆனாலும் முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல, எந்த வசனம்ன்றது. இது இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆயத்துல் குர்சி, அதாவது அந்த இறைவனுடைய மகத்துவத்தை சொல்லுவது. ஓகே, உங்களுக்கான
7வது கேள்வி. சோ போன பதில் பாதி கரெக்டா சொல்லியிருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கான 7வது கேள்வி, இது ஈஸியான ஒரு கேள்விதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. என்னன்னா, நரகத்துல ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும்னா, அவனை நரகத்தில் வீசப்படும். அப்ப அவனுடைய குடல் வெளியே வந்துடும். அந்த குடலை எடுத்துக்கொண்டு கழுதை செற்றில் சுற்றுவதை போல நரகத்தில் சுற்றி வருவான். அத்தகைய தண்டனை கொடுக்கப்படும் மனிதன் எந்த கேரக்டர், எந்த பண்பை கொண்டவன்? கேள்வி இன்னொரு முறை சொல்லிடுறேன். அதாவது நரகத்தில் ஒரு மனிதன் தூக்கி எறியப்படுவான். அவனுடைய குடல் வெளியே வந்துவிடும். அந்த குடலை எடுத்துக்கொண்டு கழுதை செற்றை சுற்றுவது போல நரகத்தை சுற்றி வருவான். அத்தகைய தன்மை கொண்ட அந்த மனிதன் யார்? எந்த மனிதனுக்கு இத்தகைய தண்டனை கொடுக்கப்படுகிறது? உலகத்திலே மக்களிடம் தான் செய்யாத காரியத்தை செய்யுங்கள் என்று பரப்பிவிட்டு சென்றவன். தான் ஒரு அமலை செய்யாமல், உதாரணமாக தொழாமல் பிறரை மட்டும் தொழுங்கள் என்று கூறியவன். ஓகே. சோ அதாவது தான் செய்யாமல் பிறருக்கு சொல்றது. ஓகே, பாதி கரெக்ட். ஆனால் நான் எதிர்பார்த்ததுதான். அதாவது பிறருக்கு நன்மையை எடுத்து சொல்லுவான், ஆனால் அந்த நன்மையின் பக்கம் தான் செல்ல மாட்டான். மற்றவங்களுக்கு எல்லாமே உபதேசிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா அந்த நன்மையை தான் செய்யாமல் இருப்பான். அதே மாதிரி தீமையை தடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அந்த தீமையிலிருந்து தான் வெளியே வராமல் இருப்பார்கள். அத்தகைய தன்மை கொண்டவர்கள் இந்த தண்டனைக்கு ஆளானவர்கள். கரெக்டான ஆன்சர். இப்போ 4 பதில்களுக்கு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான கடைசி கேள்வி, அதாவது ஒரு குர்ஆன் வசனத்துடைய பொருள் நீங்க சொல்லணும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம் தான். அந்த மாதிரி வசனங்கள் உங்களுக்கு பொருளாவே கேட்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. உள்ளம் மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே வெளிப்புறமும் தூய்மையாக இருக்கும். அதானா ஆன்சர் பார்த்துடலாம் இல்ல யோசிக்கணுமா? இல்ல பார்த்துடலாம். ஆன்சர் பார்த்துடலாம். ஓகே, நீங்க என்ன சொல்லுறீங்கன்னா, உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதே போலவே அவனது புறத்தோற்றமும் இருக்கும், அவனுடைய செயல்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இது அல் பக்ரா அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 284வது வசனத்தில் வர்ற 86வது வசனத்தில் வர்ற ஒரு வசனம். அதாவது ஸ்டார்டிங் லைன்னு சொல்லலாம். அதாவது ஈஸியானதா சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு, அல்லாஹ் இறைவன் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாண்டி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. இதுதான் இதுக்கான சரியான பதில். இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஓதுற ஒரு வசனம் தான். அதாவது நம்ம இப்ப எல்லாருமே குறை சொல்றோம், என்ன இது நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, ஏன் இறைவன் இப்படி பண்றான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வெறுப்பு காட்டுறாங்க. ஆனா உண்மையாவே இறைவன் அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டத்தை தாண்ட முடியுமோ அவ்வளவுதான். அதற்கு அதிகமாக இறைவன் கஷ்டத்தை கொடுப்பது இல்லை. அதுதான் இறைவன் சொல்றான். இது நம்ம அதுக்கப்புறமா துவா பிரார்த்தனையாவே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் நம்ம அதை சொல்றவன்ல இருக்கணும். ஓகே, நீங்க 8 கேள்விகள்ல 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நீ எப்படி மற்ற போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்கன்றத பார்த்து பரிசு நிர்ணயமாகும். எனிஹவ் நீங்க இந்த போட்டியில தபால் கார்டு மூலமாக 5 கேள்விகளுக்குமே பதில் எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக வாழ்த்துக்கள். அது 8 கேள்விகள்ல 4 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆனை நீங்கள் அறிந்து கொள்ள, அதன் கருத்துக்களை புரிந்து கொள்ள இதோ இனிய தமிழில் எளிய நடையில் தேவையான விளக்கங்களுடன் திருக்குர்ஆன் தமிழாக்கம். விலை ரூபாய் 290, தபால் செலவு ரூபாய் 30. திருக்குர்ஆன். சத்தியத்தை மகத்தான முறையில் ரசனையுடன் சகலமானவருக்கும் சொல்லும் ஒரே இதழ், மாதம் 2 முறை வெளிவரும் சமரசம். 7 ரூபாயில் ஏராளமான செய்திகள்.
தனிப்பிரதி ரூபாய் 7, ஆண்டு சந்தா ரூபாய் 150, வெளிநாடு சந்தா ரூபாய் 750. சமரசம் மாதம் இருமுறை. வெல்கம் பேக் டு இஸ்லாமிக் டெலிக்விஸ். என்ன நேயர்களே, போட்டி எப்படி இருந்தது? எதிர்பார்க்காத அளவுக்கு சில கேள்விகளுக்கு பதிலும் சொல்லவில்லை, ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு சில கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலும் தந்திருக்கிறார் சகோதரர் ஷபீர் அவர்கள். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தானோம். அதாவது இந்த 5 கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லி பலர் பதில் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்னன்றது நமக்கு தெரியாம இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அந்த கேள்விகளுக்குரிய பதில்களை இப்போ உங்கள் மத்தியில் சமர்ப்பித்து இருக்கின்றோம். அந்த கேள்விகளை நீங்க நல்லா மனசுக்குள்ளார வாங்கிட்டேங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருந்த மன்னனின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருந்த மன்னனின் பெயர் நம்ரூத். இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருந்த மன்னனின் பெயர் நம்ரூத். இது பெரும்பாலான வாசகர்கள் எழுதியிருந்தாங்க. இரண்டாவது கேள்வி என்னன்னா, குர்ஆனில், இறைமறையான குர்ஆனில் மிகப்பெரிய வசனம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருந்தோம். அது அல் பக்ரா, 2வது அத்தியாயமான அல் பக்ரா என்கின்ற அத்தியாயத்தில் 282வது வசனத்தில் அது இடம்பெறுகிறது. அந்த வசனத்தை மற்றும் சிலர் நோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா எதை பற்றியது என்பதுதான் எங்களுடைய கேள்வியா இருந்தது. அதனால அதுக்கு சரியான பதில் கடனை பற்றியது. திருக்குரான்ல வர பெரிய வசனம் கடனை பற்றியது. கடனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றத நம்ம இஸ்லாமிக் டெலிக்விஸ் பல கேள்விகள் மூலமா தெரிஞ்சிருந்தோம். அதாவது இறை வழியில் உயிர் தியாகம் செய்தவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், ஆனால் கடனை தவிர. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது கடன் இல்லையா? ஓகே, மூன்றாவது கேள்வி, பல கடிதங்கள் வந்தாலும் நிறைய பேர் தப்பா எழுதியிருந்த கேள்வி. அந்த 3வது கேள்விக்கு தான் தவறான பதில் எழுதியிருந்தாங்க. கேள்வி என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, கட்டாயம் அறிவீங்கள். இப்ப நபிகளார் என்ன பதில் கூறினார்கள் அப்படின்றத கேள்வி. ஆனா அதற்கு பலர் பெற்றோர்களை பேணுதல், அநாதைகளை பராமரித்தல், நற்செயல்கள் செய்தல்னு பல விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. ஆனாலும் அதற்கான சரியான பதில் என்னன்னா, அது திர்மிதி என்னும் ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த ஹதீஸ் அப்படியே நான் வாசிக்கிறேன், கேட்டுருங்க. தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த செயல் ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என வினவினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கட்டாயம் அறிவியுங்கள் என்றனர் நபி தோழர்கள். அதற்கு நபிகளார் கூறிய பதில் நோட் பண்ணிக்கங்க. மக்களுக்கிடையில் சமரசம் செய்து வையுங்கள். மக்களுக்கிடையில் உறவுகளை சீர்குலைப்பதே அழிவுக்கு காரணமாகும் என்றார் நபிகள் நாயகம். பாருங்க, மக்களுக்கிடையில் சமரசம் செய்து வையுங்கள், மக்களுக்கிடையில் உறவுகளை சீர்குலைப்பதே அழிவுக்கு காரணம் என்றார் நபிகள் நாயகம். திருமிதி எனும் ஹதீஸ் கிரந்தத்தில் இது பதிவாகியுள்ளது. பாருங்க, அந்த ஒற்றுமைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா தொழுகையை விட இது பெருசான்னு கிடையாது. தொழுகை, நோன்பு அதிலும் கூட ஒற்றுமையைத்தான் பார்க்கிறோம். தொழுகை ஒரு ஜமாத்தாக, கூட்டமைப்பாக தொழுவதுதான் முக்கியத்துவம். தனியாக தொழுவதை விட 27 மடங்கு அதிகமான நன்மை கூட்டாக தொழுவதற்கு. அது எல்லா விஷயங்களிலுமே ஒற்றுமை செயல்படுத்தப்படுது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். வந்திருக்கின்ற பதில்களை பார்க்கும்போது இந்த ஹதீஸ் பல மக்களுக்கு இன்னும் போய் சேரல அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம். இன்னும் பல ஹதீஸ்கள் மக்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா பல மக்களுக்கு தெரியாமலே இருக்கு. அதனால இதை குறித்து நாம் சற்று ஆலோசனை செய்ய வேண்டும். ஒற்றுமைக்கு பஞ்சம் விளைவிக்காமல் உறவுகளை சீர்குலைக்காமல் இருப்பது ஒரு பெரிய நற்செயல் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சமரசம் செய்து வைத்தல் எவ்வளவு பெரிய நற்செயல்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறையும் அந்த ஹதீஸை உங்கள் முன்னால் வாசித்து காட்டுகிறேன். தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த செயல் ஒன்றை அறிவிக்கட்டுமா என வினவினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கட்டாயம் அறிவியுங்கள் என்றனர் நபி தோழர்கள். மக்களுக்கிடையில் சமரசம் செய்து வையுங்கள், மக்களுக்கிடையில் உறவுகளை சீர்குலைப்பதே அழிவுக்கு காரணம் என்றார்
நபிகள் நாயகம். இப்போ நேரிலே என்ற பலர் இந்த மாமனிதரை புரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற இந்த இஸ்லாமிக் டெலிவிஸை பார்த்துட்டு இருக்கின்ற பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை தொலைபேசியின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்கள் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். பாக்கி 2 கேள்விகள் உங்களுக்கு இடையிலே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். உங்கள் கருத்துக்களுக்கு நாங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்ன நேரிலே தயாரின்ற உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா உடனே தொலைபேசி மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை அறிவியுங்கள். நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். 4வது கேள்வி, அதாவது 4வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, ஒருவன் மரணம் வந்துவிட்டால் எல்லா நற்செயல்களுமே முடிந்து விடுகின்றது. ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னும் நிலைத்து நிற்கும் 3 செயல்கள் என்னென்னு கேட்டிருந்தோம். அதற்கு பலர் சரியான பதில்கள் எழுதியிருந்தாங்க. அதோடைய விடை என்னன்னா, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ். முஸ்லிம், மிஷ்காத் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகியிருக்கு. அதாவது என்னன்னா, 1 நிலையான நல்ல அமல்கள், சதகத்துல் ஜாரியா. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மரம் நடுறது, இன்னும் ஒரு பள்ளிவாசல் கட்டுறது, மற்றவர்களுக்கு உதவிகரமான ஏதாவது செயல்களை சொல்லிக் கொடுத்தல், இது எல்லாமே மரணத்திற்கு பின்னும் நீடித்து நிலைப்பவை. பாக்கி என்னன்றத இந்த கருத்தை கேட்ட பின்ன சொல்லலாம். ஹலோ. வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேரு? ஹலோ, உங்க பேரு? ஏயு சுல்தான். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி ரோட்ல இருந்து பேசுறேங்க. திருச்சி ரோட்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாத்தீங்களா? நல்லா பாத்துட்டே தான் இருக்கேன் டெய்லி. எப்படி இருக்கு ப்ரோக்ராம் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா அதெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற பேராசை. சொல்லுங்க. மிக்க ஒரு காலத்தில் விளம்பரம் இல்லாமலே விவரமான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தொகுத்து கொடுப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து நடத்த வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் நிறைய விளம்பரங்களை பெற்று நடப்பீர்களே, ஆனால் இதை உங்களுக்கும் நடத்துவதற்கு உற்சாகமாக இருக்கும். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். ரொம்ப மகிழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முயற்சி பண்றோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதாவது பல திருச்சி ரோட்ல இருந்து எங்களுக்கு எந்த போனுமே வரல. ராமநாதபுரத்துல இருந்து மட்டும் சில நேயர்கள் அழைத்திருந்தார்கள். அப்போ அவர்கள் எப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்கன்றது நினைக்கும் போதும், அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோட்டை அப்பாஸ்ங்க. கோட்டையில இருந்து அப்பாஸ். கோட்டை அப்பாஸ். சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாக்குறீங்களா? நல்லா இருக்குங்க, பார்த்து டெய்லி பார்த்துட்டு இருக்குங்க. ஒரு அருமையான நிகழ்ச்சிங்க இது. அல்ஹம்துலில்லாஹ். இதே நீங்க தொடர்ந்து நடத்தணுங்கிறது எங்களோட ஆசை. இன்ஷா அல்லாஹ். ஆமா, என் தம்பி கூட வந்திருக்க அப்படியே சித்தி. அப்படிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணாரு இல்லையா? ஆமா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதான் பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறத இஸ்லாமிக் டெலிவிஷனுடைய நோக்கமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிய வேண்டும், அவருடைய பொன்மொழிகள் தெரியணுங்கிறதா எங்களுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க நடத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றாங்க. அதனால எங்கனால என்ன முடியுமோ நாங்க ஒத்துழைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்க போன் நம்பர்? 3818881. 3818881. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒருத்தர் பிரைஸ் வின் பண்ணியிருந்தாரு. இன்னும் எங்களுக்கு போன் இல்லாத நபர்கள் நேரடியாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல ஹதீஸ்களை பற்றிய ஞானம், நபிமொழிகள் பற்றிய ஞானம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பல நேயர்கள், அதாவது தொலைபேசி இல்லாத நேயர்கள் சொன்னாங்க. ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. போன் இருந்தா நாங்களும் கலந்து கொண்டிருப்போம், அதாவது இந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்கிறோமோ இல்லையோ கலந்து கொண்டிருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும், நல்லா சொல்லியிருக்காங்க. ஹலோ. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். யார் பேசுறீங்க? அனீஷா.
அனிஷா எங்க இருந்து பேசுறீங்க? பூங்கா நகர். பூங்கா நகர். சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு கருத்து? ரொம்ப நல்லா இருக்கு. அத ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியலன்னு ஒரு வருத்தம். அப்படிங்களா? ஓகே, ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன். ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாணவி, அத சின்ன வயசு மாணவி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? அந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? இன்னும் இது தொடர்ந்து வரக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சு. இன்ஷா அல்லாஹ். நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? இஸ்லாமியா மெட்ரிகுலேஷன் இஸ்லாமியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்து எதா இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி பெரியவர்களுக்கான மட்டும் ஒரு நிகழ்ச்சி என்பது அல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்ச ஒருத்தரை பாத்தீங்கன்னா முகமது ஜுபேர்னு, இதே போல ஒரு 5th இருந்து 6th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிற ஒரு நபர் தான். அத சின்ன குழந்தைகளை கூட இதை கவர்ந்திருக்கு என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து யார் பேசுறீங்க? அப்துல் லத்தீப். எங்க இருந்து பேசுறீங்க? செல்வபுரம். சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாத்தீங்களா? எப்படி, உங்க கருத்து என்ன? நல்லா இருக்கு. நீ இதே மாதிரி நடத்துங்க, நல்லா பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். நாலு விஷயம் நல்லா தெரியும். எல்லா விஷயம் நல்லா தெரியுது. இன்ஷா அல்லாஹ். நல்லா நடத்துறோம். நல்லா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்காக நாங்களும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அத நீங்க போட்டியில கலந்துட்டவங்களை பார்த்தா இல்லத்தரசிகளும் செய்யறாங்க, மாணவிகள் செய்யறாங்க, மாணவர்கள் செய்யறாங்க, வியாபாரிகள் செய்யறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? NH ரோட்ல இருந்து ஹசீனா பேசுறேன். NH ரோட்ல இருந்து ஹசீனா. சொல்லுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ. ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிட்டேன். சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாத்தீங்களா? இந்த ப்ரோகிராம் சூப்பரா இருக்குங்க. தெரியாதவங்களுக்கு எல்லாம் நல்லா எடுத்து சொல்ற மாதிரி நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா கருத்துக்கள்? கருத்துக்கள்னா இதே பெரிய கருத்து. எல்லா விஷயமும் வெளியே வந்துருது. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ. ஹலோ. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து வர்றதுக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. NH ரோட்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வரவே கிடையாது. ஆனாலும் அங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நேரடியா வந்து சொன்னாங்க. அவ்வளவு என்கேஜ்டா இருந்தது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. யார் பேசுறீங்க? பானு. பானு ஃப்ரம் செல்வபுரம். ஃப்ரம் செல்வபுரம். சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தா கிடைக்கல. அப்படிங்களா? ஓகே, நான் நிறைய பேர் இதான் சொல்றாங்க. ஆனா இந்த தடவை நிறைய பல இடங்கள்ல இருந்து கால்ஸ் வந்தது. அதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க 1 வீக் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்ல. ஓகே, ஆனாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஓகே, வேற ஏதாவது? ரொம்ப நல்லா இருக்கு நிகழ்ச்சி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நாள் தொடர்ந்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் முயற்சி செய்கின்றோம். ஓகே. ஓகே சார், தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இதான் ஏன்னா பல பேர் எங்ககிட்ட நேரடியாவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்க கான்டாக்ட் பண்ணோம், ஆனா எங்களுக்கு லைனே கிடைக்கல, எது மாதிரியான லைன்னு அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பல இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் நிறைய கால்ஸ் வந்துட்டு பார்த்தாலே அவங்களுடைய உற்சாகம் நமக்கு தெரியுது. ஹலோ. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸலாம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டேங்க. சொல்லுங்க, உங்க பேரு? எங்க பேர் சபானாங்க. ஷபானா. எங்க இருந்து பேசுறீங்க? வெங்கடசாமி ரோட்ல இருந்து பேசுறேன். வெங்கடசாமி ரோட். ஓகே, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டேங்க. வெங்கடசாமி ரோட் எங்க இருக்கு? ஆர்எஸ்புரத்துலங்க. ஆர்எஸ்புரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டேங்க. ஹலோ. 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 சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க் யூ. அடிக்கடி இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ரொம்ப அல்லாட்ட வேண்டிக்கிறோம்.
நாங்களும் பிரார்த்தனை செய்கின்றோம். முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ்ங்க. ஓகே, thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, எல்லாருமே ஒரே கருத்து தான் சொல்றாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து வரணுங்கிறது நாங்களும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னா எவ்வளவு விளம்பரங்கள் தேவைப்படுது, பொருளாதாரம் தேவைப்படுது உங்களுக்கு தெரியும். ஹலோ, வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேரு? உபைதுர் ரஹ்மான். எங்க இருந்து பேசுறீங்க? ரங்கே கவுண்டர் ஸ்ட்ரீட். சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதே போல நீங்கள் நடத்தணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றோங்க. கரண்ட் டிவிக்கும் சலாம் சொல்லிக்கலாம். நம்ம கடமைப்பட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்காக கரண்ட் டிவி நிலையத்திற்கு நன்றி சொல்லியானோ. மேலும் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அமைச்சு தரணும். இன்ஷா அல்லாஹ். குறைந்த இதுல, அதாவது குறைந்த பேமெண்ட்ல. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றோம். கேட்டுக்கிறேன். ஒரு அதாவது நல்லதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு மீடியா இருக்கிறது, நல்ல வாய்ப்பு இருக்கணும். வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க அதை செஞ்சு தருவாங்கங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கிறது. நான் ஒரு கேபிள் ஆபரேட்டரா இருக்கிறேன். அப்படிங்களா? ஓகே, அதனால நம்மளும் கேட்டுக்கிறோம். உங்களுக்கும் அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ். மேலும் நீங்க கொடுக்கிற இந்த ப்ரோக்ராம்னால எல்லாரும் பயன்பெறணும் இல்லைங்களா? ஆமாங்க. ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். கரண்ட் டிவி நிலையத்திற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை தந்ததற்காக நாம் நன்றி செலுத்தியானோம். அத ஹலோ 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 அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ அலைக்கும் சலாம். சொல்லுங்க. அலைக்கும் சலாம். உங்க பேரு? உங்க இஸ்லாமிக் குயிக்ஸ் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துங்க. தேங்க்யூ, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, உங்க பேரு? நான் இங்க சிங்கானூர்ல இருந்து பேசுறேன். சிங்கானூர்ல இருந்து. ஆமாங்க. சொல்லுங்க. கான்டாக்ட் பண்ணல, நீங்க டயல் பண்ணலையா ப்ரோக்ராம் அப்போ? ப்ரோக்ராம் அப்போ டயல் பண்ணல. நாங்க இப்போ ரீசெண்டா 3 நாள் தான் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகே. உங்க பேரு? என் பேர் லியாகத் அலி கான். லியாகத் அலி கான். சொல்லுங்க, எப்படி இருக்கு ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம் இது வரைக்கும் இது டிஃபரெண்ட் ப்ரோக்ராமா பார்த்ததுல உங்க இஸ்லாமிக் டெலிகுவிஸ் ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு. டிஃபரெண்ட் ப்ராட்காஸ்டிங். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ்ல இருந்து சில கொட்டேஷன்ஸ், குர்ஆன்ல இருந்து நம்ம லைஃபுக்கு, அதாவது இஸ்லாமிக் தரீகா எப்படி, how to lead our life இஸ்லாமிக் வே அப்படிங்கறத பத்தி சில நிகழ்ச்சிகளை கோட் பண்ணி நீங்க சொன்னீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும், நாட் only to the Muslims but all other religionsக்கும் அது ஹலோ அப்ளிகபிளா இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து அடிக்கடி இந்த கரண்ட் டிவில வந்து நீங்க ஒளிபரப்பு செஞ்சீங்க அப்படின்னா இஸ்லாத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்ஷாஅல்லாஹ் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன நேயர்களே, உங்கள் கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா பல இடங்களிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் எதிர்பார்த்தது போலவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் தெரிய வேண்டும் என்பதற்காகவும், அண்ணல் நபிகளாரின் பொன் மொழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இம்மாமனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் எனும் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைத்திருந்தோம். என்ன நேயர்களே, இம்மாமனிதர்களை தெரிந்து கொண்டீர்களா? தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதற்கு முன்னாடி 4வது கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் சொல்லும் போது முதலில் நிலையான தர்மம், நீடித்து நிற்கும் தர்மம் சொல்லியிருந்தோம், சதகத்துல் ஜாரியான். 2வது என்னன்னா பயனுள்ள கல்வி, அதாவது பயனுள்ள கல்வி, பிறருக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கின்ற கல்வி இருக்க இல்லையா, அது வந்து மரணத்திற்கு பின்னும் நமக்கு பயனளிக்கின்ற நன்மையை தருகின்றது. 3வது என்னன்னா நல்ல குழந்தைகள் நமக்காக செய்யும் பிரார்த்தனை. நம்ம ஒவ்வொரு நாளும் ரப்பிர் ஹம்மா கமா ரப்பியானி ஸகீரா, என்னை சிறு வயதில் கருணையுடன் போற்றி வளர்த்த என் பெற்றோர்களுக்கு இறைவா நீ அருள் கருணை புரிய வேண்டும்னு நம்ம துவா பண்றோம் பாத்தீங்களா? அப்படி நல்ல குழந்தைகள் செய்கின்ற பிரார்த்தனை மரணத்திற்கு பின்னும் நமக்கு நன்மையை தேடி தருகின்றது. இது 4வது. 5வதா நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா, ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய பொருளும் அது எந்த அத்தியாயம் எந்த வசனம் கேட்டிருந்தோம். இந்த கால் பார்த்துட்டு அதனுடைய பதிலை நம்ம பார்த்துடலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும்.
உங்க பேர்? ஹலோ, உங்க பேரு என்ன சொல்லுங்க? ஃபைசல். எங்க இருந்து பேசுறீங்க? கரும் கடையில இருந்து. ஓகே, ப்ரோக்ராம் பாக்குறீங்களா? ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கீங்களா? தேங்க்யூ, அல்ஹம்துலில்லாஹ். இனி ப்ரோக்ராம் நாங்க அறிவிக்கிறோம். இன்னைக்கு வந்து மாமனிதரை தெரிந்து கொள்ளும் என்னும் நிகழ்ச்சியில் கடைசி நாள் இது. இதுக்கு பொருளாதாரம் அத்தகைய தேவைகள் நிவர்த்தியானவுடன் மீண்டும் இது மாதிரி நிகழ்ச்சி அமைக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். விரைவில் உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். ஓகே, வலைக்கம் சலாம். அதுவும் பூத்துல இருந்து ஒருத்தர் பண்ணி சொல்றாருன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கருத்துக்களும் கூட பூத்துல இருந்து சொல்றாரு. ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேரு? யாரோ சலாம் சொல்லணும், இந்த இஸ்லாமிக் டெலிவிஷன்ல பங்கு கொள்ளணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. நான் என்ன பேசுறது, நிறைய பேருக்கு ஏன்னா பெரியவங்களுக்கே போன் எடுத்துருந்தா டென்ஷன் ஆயிடுது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேரு? நான் கோட்டமேட்ல இருந்து பேசுறேன். வில்லியம் இப்ராஹிம் சேட். இப்ராஹிம் சேட். சொல்லுங்க. நீங்க சொன்னது எல்லாம் தெரியாதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அப்படிங்களா? ஓகே. எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? எந்த ஸ்டாண்டர்ட்? 8th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? மண்புலூர். ஓகே. சொல்லுங்க, எப்படி இருந்தது ப்ரோக்ராம்? நல்லா இருந்து. தொடர்ந்து நடத்த முடியுமா உங்களால? இன்ஷா அல்லாஹ் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. ஓகே, உங்கள் ஆர்வத்தை நாங்கள் சீர்குலைக்கவில்லை. விரைவில் இது பற்றிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் சலாம். பாருங்க, மாணவர்கள் எல்லாம் போன் செய்றாங்க. இப்ப இந்த கரண்ட் டிவி அரங்குக்கு பரிசு பெற்றவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணவங்க பல சகோதரர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு பரிசு நேரடியாக அளிச்சிருக்கின்றோம். ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேரு? கோட்டமேட்ல இருந்து அப்துல் கஃபார் பேசுறேன். சொல்லுங்க. உங்க நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நாட்டார்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க இதை தொடர்ச்சியாக செய்யணும். அதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தருகிறோம். இல்லாம இன்னொரு வேண்டுகோள், சொல்லுங்க. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருமே வந்து உங்களோட தொடர்பு கொள்ள முடியறது இல்ல. அதனால நீங்க வாராந்திர கூட்டம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஏரியாவில வந்து அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள்ட்ட கலந்து எல்லாரும் உங்களோட டைரக்டா கலந்து ஒரு பகிர்மானம் செய்யக்கூடிய ஒரு இது நீங்க செய்யணும். அது செய்யும் போது நிறைய வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்களா? உங்க போன் நம்பர் சொல்லுங்களேன். 393917 393917. ஆமா, நீங்க ஏதோ தேவை இருந்தாலும் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்க அந்த ஜமாத்தோட தொடர்பாக இருக்கிறோம். அந்த கோட்டை மஹல்லாவுல. எந்த ஜமாத்? எந்த ஜமாத்? ஹிதாயத்துல் இஸ்லாம் சாஃபியா ஜமாத். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இது மாதிரி உள்ள தேவைகள்லாம் நல்ல காரியத்துக்கெல்லாம் நம்ம முழு மூச்சாக செயல்படலாம். இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு தரணும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெரிய உங்களை மாதிரி தொழில் அதிபர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தா இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நடத்துறதுக்கான முயற்சியில் நாங்களே இறங்க தயாரா இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் சலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்ன்றது எங்களுக்கும் ஆர்வமா தான் இருக்கு. இதை தொடர்ந்து வரணும்னு நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல பொருளாதார தேவை இருக்கு, விளம்பர தேவை இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஆக பல பிரமுகர்கள் இதற்கு ஒத்துழைத்து தந்தால் அந்த இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கோம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேரு? கோட்டமேட்ல இருந்து லேனா இசாக் பேசுறேங்க. கோட்டமேட்ல இருந்து லேனா இசாக் பேசுறேன். லேனா இஸ்ஹாக். ஆமாங்க. சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நானே 2 நாளா லாஸ்ட் நாள் நடந்த ப்ரோக்ராம் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா நிறைய செய்திகள் நமக்கு தெரிஞ்சது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட எய்மே, அதுதான். நல்ல ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சது, நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சது. மேலும் இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க வாரம் நடத்துற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க அத முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த தேவைகள் பூர்த்தி அடைந்தவுடன்
அதாவது இறைவனுடைய நீங்களும் இறைவனிடம் துவா செய்யுங்க, நாங்களும் பிரார்த்தனை செய்யறோம். கண்டிப்பா இன்ஷாஅல்லாஹ். மேலும் மேலும் ப்ரோகிராமுக்கு என் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அதுதான் நேரிலே இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு நீங்க எல்லாருமே தொடர்ந்து ஆதரவு தர்றீங்க. அந்த ஆதரவு மற்ற எல்லா தேவைகளிலும் ஆதரவு தந்தா இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹலோ, வலைக்கும் சலாம். போத்தூர்ல இருந்து ரஃபி பேசுறேன். போத்தனூர்ல இருந்து ரஃபி, சொல்லுங்க. இல்ல, உங்க ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வெறும் இந்த மீலாது நம்பிக்கையாக தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியா இல்லாம எப்பயுமே வழக்கமா, அதாவது ஒரு வாரத்துல ஒரு நாளோ அல்லது இந்த மாதிரி மற்ற நிகழ்ச்சிகள இந்த முஸ்லீம் நிகழ்ச்சி மற்றதெல்லாம் ராஜ் டிவி, விஜய் டிவில எல்லாம் ஒளிபரப்புறாங்களே, அந்த மாதிரி நீங்களும் ஒரு வாரத்துல ஒரு நாள் வச்சு ஒளிபரப்புனா நல்லா இருக்கும். எங்களுக்கும் இந்த மாதிரி இஸ்லாமிய தெரியாத சில சந்தங்கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் துஆ பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த விஷயம் பல இடங்கள்ல போய் சேர்ந்திருக்குன்றது நினைக்கும் போதும், தெரியாத பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மக்களுக்கு இருக்கு என்பதிலையும், பல விஷயங்கள் தெரிந்து கொண்டனர் என்பதை பற்றியும் நினைக்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. இறைவனுக்கே எல்லா புகழும். ஹலோ. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேரு? ஃபாத்திமா, ஜிஎம் நகர்ல பேசுறோம். ஜிஎம் நகர். சொல்லுங்க. இந்த ப்ரோகிராம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் பேசுறேங்க. ஹலோ. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அதாவது இந்த ப்ரோகிராம் மத்த நம்ம முஸ்லீம்ல பல விதமான அமைப்புகள் இருக்கு அல்லவா, பிரச்சனை கலப்பக்கூடிய அமைப்பு நடத்தாம இந்த மாதிரி பொது டிராபிக் நடத்தும் போது பொதுவா எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்லா நார்மலா இருக்குது. ஆனா பிரச்சனையான தலைப்பை வச்சு அதை பிரச்சனை கலப்பி இந்த அளவுக்கு பேசாம இப்படி நடத்துது, இதுதான் நம்ம நல்லது. இந்த மாதிரி முறையில எந்த அமைப்பு நடத்தும் போதும் அதை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பல நேர்கள் லைன்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய கேள்விக்கான பதிலும் நம்ம தெரிஞ்சாங்க இல்லையா? ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க இருந்து? கோட்டமேட்ல இருந்து. சொல்லுங்க. சொல்லுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ. உங்க நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்க நிகழ்ச்சி நல்லா நாங்க பாத்துட்டு இருக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் துஆ பண்ணுங்க, நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பா பிரார்த்தனை செய்யுங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரு? அபு தாஹிர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாணவர்கள் கூட இதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்காங்க என்பது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஏன்னா சின்ன பசங்க கிட்ட இருந்தே இந்த ஆர்வம் இருக்கு. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமும் கூட. ஓகே, இந்த 5வது கேள்விக்கான பதில் வஅதஸிமு பிஹபிலில்லாஹ், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, அதற்கான பொருள் பல நேர்ல இருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் ரயஸ். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, உங்க பேரு? ரைஹான். எங்க இருந்து பேசுறீங்க? ரங்கை கவுண்டர் ஸ்ட்ரீட். சொல்லுங்க, ப்ரோக்ராம் பாக்குறீங்களா? டெய்லி பாப்போம். எப்படி இருக்கு? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுதா? சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த ப்ரோக்ராம் திருப்பி போடணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்றோம். ஓகே, நான் தூங்க மாட்டேன், டெய்லி இது பார்த்துட்டு தூங்குறேன். அப்படிங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எத்தனாவது படிக்கிறீங்க? ஹலோ. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 3rd ல 4th போறேன். அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? காமல் கார்டன். காமல் கார்டன், ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க அக்கா பேசுது. ஓகே. ஹலோ. ஹலோ சார், நவாஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க. ப்ரோக்ராம் எப்படி இருந்தது?
என்ன சார் ப்ரோகிராம் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். ஓகே இருக்குங்க. டிவி எல்லாம் சூப்பர் ப்ரோகிராம் இது பண்றீங்க. நல்ல சலுகை இருக்கு. இனி நடத்துங்க, நல்லா நடத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்ஷாஅல்லாஹ் இருக்கு. ஓகே முயற்சி பண்றேங்க, நீங்களும் துஆ பண்ணுங்க. ஹலோ 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 நில்லுங்க சார் ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஓகே ஒரு நிறைய டாலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய உற்சாகம் எங்களுக்கு தெரியுது. ஒரு குடும்பத்தில இருந்தே பலர் மாறி மாறி சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பொருளும் இறைவன் ஒருவனுக்கு. அந்த 5வது கேள்விக்கான பதில் பல நேர்கள் சொல்ல விடாம தடுத்துட்டே இருந்தாங்க. இப்ப நம்ம சொல்லிடலாம், இந்த கேப்ல நம்ம சொல்லிடலாம். வாத்தஸ்மு பிஹபிலில்லாஹி ஜமியா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இது பலர் சரியான பதில் எழுதியிருந்தாங்க. இது நம்ம ஒரு நேயர் எழுதினதே நிறைய படிச்சுன்னா அவர் அந்த வசனத்தை தொடர்ந்து விளக்கமாகவே அவர் எழுதியிருக்காங்க. கோட்டைமேட்டை சேர்ந்த முஸ்தபா கமால் அவர்களின் மகன் முகமது ஷஃபி அப்படின்றவர் எழுதியிருக்காங்க. ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காங்க. 3வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் இது இடம் பெறுகிறது. அதாவது, இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பகைவர்களா இருந்தீர்கள், உங்கள் இதயங்களை அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாய் ஆகிவிட்டீர்கள். இன்னும் நீங்கள் நெருப்பு குழியின் கரை மீதிருந்தீர்கள், அதனின்றும் அவன் உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு அல்லாஹ் இவ்வாறு தன் ஆயத்களை வசனங்களை உங்களுக்கு தெளிவாக்குகிறான் அப்படின்னு ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காங்க முகமது ஷஃபி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் போட்டியில கலந்துட்டார கூட விளக்கமான முறையில் அந்த பதிலை எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னும் பல நேயர்கள் பல கருத்துக்களையும் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதுல போத்தனூர் நூராபாத்துல இருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்காங்க, நான் இதில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, நான் மார்க்க கல்வி அறிவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். அதுவும் எனக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குதுன்னு சொல்லி எல்லாம் அவர் எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நாங்க கரெக்டா ஆன்சர் பண்ணாட்டினாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாலே போதும் அப்படின்ற எண்ணம் பலருக்கு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹலோ வலைக்கம் சலாம். சொல்லுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ ஒரு செகண்ட். ராமநாதபுரத்துல பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க பேரு? கரீம், அப்துல் கரீம். அப்துல் கரீம், சொல்லுங்க. ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். என்ன குறை, சில क्वेश्चंस நீங்க ஆன்சரே சொல்லல. क्वेश्चंस ஃபார் எக்ஸாம்பிள் நபி வழிமுறை இப்ப என்ன சொல்றது அப்படின்ட்டு யாருமே ஆன்சர் பண்ணல. யாரும் ஆன்சர் பண்ணல. நீங்களும் அடுத்த காலரை ஆன்சர் பண்ணுவாங்க பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த क्वेश्चனை விட்டுட்டாங்க. அப்படிங்களா? அது மாதிரி क्वेश्चंस கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு கொஞ்சம் வசதி. ஓகே, ப்ரோகிராம் இன்னும் நடத்துறதுக்கு முயற்சி பண்றேங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த துறையை சுட்டி காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க, உமது துறையை சுட்டி காட்டுபவரிடம் நீர் நன்றியுடன் நடந்து கொள்ளும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் நேர்களே பல நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இன்னும் பல நேயர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இதோ பரிசு பெறுவதற்காக பலர் இன்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பரிசு கொடுக்குவதற்கு நேரமாகிவிட்டது அல்லவா? என்ன வெற்றி பெற்றவர்களை பார்ப்போமா? இதோ இனிய தமிழில் எளிய நடையில் தேவையான விளக்கங்களுடன் திருக்குரான் தமிழாக்கம். முதலாவதாக முதல் சுற்றில் வெற்றி பெற்று செமிஃபைனல் அரை இறுதி சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள், அவருக்கு பரிசுகளை வழங்க அலமீன் காலனி ஜமாத்தை சேர்ந்த ஹாஜி பஷீர் அஹ்மத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இவர் ஒரு சமூக சேவகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் பரிசுகளை வாங்க வருகின்றார்கள். முதலில் அப்சல், அலமீன் காலனியை சேர்ந்த அப்சல். அடுத்ததாக குறிச்சி பிரிவை சேர்ந்த சகோதரி தஸ்லீமா. கரும்புட்டடை சேர்ந்த பீர் முகமது.
ட்ராட்டைமேட்டை சேர்ந்த சகோதரர் முகமது ரஃபி, ட்ராட்டைமேட்டை சேர்ந்த சுக்கூர், ட்ராட்டைமேட்டை சேர்ந்த சித்திக், தபால் கார்டு மூலம் எங்களுக்கு எழுதி அனுப்பி வெற்றி பெற்ற சகோதரர் ஷபீர், அலஜேசன் ரோட்டை சேர்ந்த இந்த போட்டியிலே கலந்து கொண்ட மிக இள வயது போட்டியாளர் சகோதரர் ஜுபேர், நன்றி ஹாஜி பஷீர் அஹ்மத் அவர்களே. இதோ இனி நமது அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இறுதி சுற்றிலே வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு நாம் பரிசுகளை வழங்கியிருக்கின்றோம். அவருக்கு பரிசுகள் வழங்கியிருக்கின்றார் ட்ரஸ்ட் ஆஃப் ஹோலி குர்ஆன் சேர்மன் அட்வொகேட் GM ஹனீஃபா அவர்கள். அவரை பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கிறோம். முதலில் இறுதி சுற்றில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்று இறுதி சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்த இரு நபர்கள். முதலாவதாக கோட்டையை சேர்ந்த சகோதரர் அமானுல்லா அவர்கள். அவருக்கு ஒரு குர்ஆன் பரிசாக வழங்கப்படுகிறது. இரண்டாவது நபராக சகோதரி யாஸ்மின் அவர்கள். அவர்களுக்கும் திருக்குர்ஆன் மூலம் விளக்கவுரை தமிழாக்கம் ஆகியன அமைந்த IFT வழங்கும் குர்ஆன். இனி வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள். முதலாக நாம் அழைக்கப் போவது சுந்தராபுரத்தை சேர்ந்த சகோதரர் அமீர் அல்தாப் அவர்கள். இவருக்கு நாம் அறிவித்திருந்தது போல ஒரு மினி லைப்ரரி நாம் பரிசாக அளிக்க இருக்கின்றோம். இதில் குர்ஆன் திருக்குர்ஆன் IFT வழங்கும் 290 ரூபாய் மூலம் மொழியாற்றம் விளக்கவரை அடங்கிய திருக்குர்ஆன் மற்றும் அண்ணல் நபிகளாரின் பொன் மொழிகள் அடங்கிய மாநபி மொழிகள் எனும் ஹதீஸ் புத்தகம் மற்றும் 50 புத்தகங்கள் அவருக்கு பரிசாக வழங்க இருக்கின்றார். அதனால் அவரை அன்போடு அழைக்கிறோம். சுந்தராபுரத்தை சேர்ந்த சகோதரர் அமீர் அல்தாப் அவர்கள். இறுதி சுற்றிலே வெற்றி பெற்றவர்கள் 2 நபர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் ஒருவர் இவர். மினி லைப்ரரி கிடைத்த சந்தோஷம் அவரது முகத்தில் தெரிகிறது. அடுத்ததாக இறுதிப் போட்டியிலே வெற்றி பெற்ற 2ஆம் நபர். இவர் திருச்சியிலிருந்து வந்து கொண்டு ஒரு மாணவியாக இருந்து வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கும் இதோ மினி லைப்ரரி சகோதரி ஷமீம் அவர்கள். கோட்டையை சேர்ந்த சகோதரி ஷமீம் அவர்கள். அவருக்கு மூலம் தமிழாக்கம் விளக்கவரை அமைந்த திருக்குர்ஆன், மாநபியின் மணிமொழிகள் மற்றும் 50 புத்தகங்கள் அடங்கிய ஒரு மினி லைப்ரரி பரிசாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை குறித்து கருத்துக்களை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியானது ஒரு நம்முடைய சமுதாய விழிப்புணர்வும் மக்களிடையே கல்வி மற்றும் மார்க்க சம்பந்தமான மிகுந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டு அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். நிறைய பேருக்கு ஒரு மனக்குறை என்னவென்றால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இல்லையே, இன்றோடு முடிய போகிறது என்பதுதான். நல்ல உள்ளம் கொண்ட நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, மற்ற நல்ல உள்ளம் படைத்த இதயங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் அதிக நாட்கள் வர விரும்பினால் இந்த நிகழ்ச்சி நடத்துவரோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான பொருளாதார உதவியை நீங்கள் செய்தால் இந்த நிகழ்ச்சியோட மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிய உதவி செய்வதாக இருக்கும். நாம் வெறுமனை வீட்டில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது என்று கூறினால் நிச்சயமாக டிவியிலே வந்து நாம் ஒளிபரப்ப முடியாது.
தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப வேண்டும் என்றால் மிகுந்த பொருளாதார செலவு ஏற்படுகிறது. ஆகவே நல்லுளம் படைத்த இதயங்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் நீங்கள் வலுவாக உதவினால் இது போன்ற நிறைய காரியங்களை நன்றாக நல்ல சந்தோஷத்தோடு ரொம்ப சுறுசுறுப்பாக இவங்கெல்லாம் செய்வாங்க. இல்லை அப்படின்னா இதிலே கடனம் மற்ற ஏதோ ஆகி ரொம்ப இவங்க தொய்வாகி போயிடும் நிகழ்ச்சியெல்லாம். ஆக நல்லுளம் படைத்தவர்கள் நல்ல பொருளாதார ரீதியாக பலத்தை கொடுத்து நீங்கள் செய்ய வேணுமா கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. ஒரு அருமையான நிகழ்ச்சியை சுமார் 8 நாட்களாக நடத்தி கோவை நகர முஸ்லீம்களின் இதயத்தில் இடம் பிடித்து கொண்ட என்னுடைய நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை இந்த நகர மக்களுடைய விருப்பத்தை போல் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நடத்தி சமுதாயத்தில் இருக்கிற பிற்போக்கான நிலையை முன்னேற்றுவதற்கான வழியையும் குறிப்பாக கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிற நமது சமுதாயத்திற்கு வழிகாட்டும் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்னுடைய ஆசையை தெரிவித்து இது போன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் மேலும் மேலும் ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய கரண் டிவி ஸ்தாபகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, 8 நாட்களாக நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். இம்மாமனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் எனும் அடிப்படையிலே இம்மாமனிதரை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் தொலைபேசி அழைப்புகளின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோ இப்பொழுது நாம் முடித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பலர் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்ப வேண்டும் என்ற ஆவலை தெரிவித்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய விளம்பரங்களோ அல்லது உதவிகளோ நீங்கள் செய்ய நாடினால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐடியல் விஷன், நம்பர் 2, சலாமத் நகர், கரும்புக்கடை, கோயம்புத்தூர் 8. தொலைபேசி எண் 393409393. நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற நீங்கள் அனைவருமே காரணம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரண் டிவி நிலையத்தாருக்கும் பரிசுகள் வழங்கிய அட்வொகேட் GM ஹனீஃபா அவர்களுக்கும் ஹாஜி பஷீர் அஹ்மத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரண் டிவி நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சி வெற்றியடைய மிகவும் ஒரு துணையாக இருந்த ஏக வல்லோனாகிய இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக.